எல்லா சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் கோவை மேஸ்திரி. இன்றைக்கி செடிக்கார் கூப்பிட்டு நம்ம கடையை கொஞ்சம் வீடியோ எடுங்க சொல்லியிருக்காரு. அவர் இனி ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார். ஸோ அது வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்துருக்குறேன். கடை இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடுக்கு அப்படியே நேராக வந்தால் குனியமுத்தூர் ரோடு வரும். குனியமுத்தூர் நேராக வந்தால் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மதுக்கரை மார்க்கெட் வரும். மதுக்கரை மார்க்கெட்லேருந்து ஒரு லெஃப்ட் சைடு உள்ளே போகணும். லெஃப்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக நடராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நடராஜ் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தான் இந்த கடை. அங்கே எம்டிஎஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பைபாஸ் ரோட்டில் எம்டிஎஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க மரப்பழத்துக்கு. அதுக்கு பக்கத்தில் இந்த கடை. இந்த கடையில் என்னென்ன அம்சம் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துடலாங்களா? வாங்க பார்ப்போம். இங்கே வந்து கலர் கலர் மீன்லாம் போட்டிருக்குறாங்க. இந்த முன்னாடி சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்ல கலர் கலராக இருக்குது. அது எங்கேருந்து இல்லை, அது அங்கே உள்ளே இருக்குது. இந்த அங்கே ஒன்று இருக்குது, உள்ளே இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே வெரைட்டியே போட்டிருக்குறாங்க. சரி, ஓனர் வந்ததுக்கப்புறம் அதை நான் காட்டுறேன். உள்ளே போகலாங்களா? எனக்கு காங்கட்டு நேற்று முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி நான் ஃப்ரீனால் கேட்டார் எப்போ ஃப்ரீனா. இன்றைக்கி ஃப்ரீன்னு உடனே வர சொன்னார். அதனால் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஓனர் வந்ததுக்கப்புறம் அவர் நேரடியாக பேசி என்னென்னு வீடியோ போட்டுறேன். செடி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, யாரும் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். இந்த செடி காட்டுறேன், அது என்னென்ன செடின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த ஆஃபீஸு இது ஆஃபீஸு ஏதோ ஒரு மீன் விட்டுருக்காங்க மாதிரி தெரியுது. ஆமாம், மீன் விட்டுருக்குறாங்க, வாஸ்து மீன். சரி, ஆஃபீஸு உரம் பேக்கெட்டில் வச்சுருக்குறாங்க. இந்த உரம் பேக்கெட்டு, இந்த உரம் என்னென்ன உரம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அவர் வந்த பின்ன கேட்டுக்கலாம். வந்துடுவார். பாருங்கள், கடையில் வந்து இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னா அது எல்லோரும் வைக்கிறது தானே ஆஃபீஸ். இது நம்ம அப்படியே முன்னாடி போனாங்களா, என்னென்ன செடி வச்சுருக்காங்க என்னென்ன க்ளியராக பார்த்தரலாம். ஓனர் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக வெளியே வருங்க. வெளியே 1 2 ஒரு 3 வண்டி வச்சுருக்காரு. வேலைக்கு ஆர்டர் நிறைய வச்சுருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் சூப்பராக வேலை செஞ்சு தருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னோடய சேனலுக்கு வேண்டி சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். தரமாக இருக்குது, பொருள் எல்லாமே நல்லா இருக்குது, வேலையை சூப்பராங்க. ஆட்கள் அங்கே நிறைய இருக்கிறாங்க, அதையும் காட்டுறேன். செடி வருங்க எவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்க வருங்க. அதாவது வீடும் சரி ஒரு கடையும் சரி, அந்த ஒழுக்கம் தான் மெயின். அது அழகாக வச்சுருந்தாங்களா தான் அடுத்தடுத்த வியாபாரம் சரி எல்லாமே கரெக்டாக ஒத்து வரும். அதுக்கு இது உதாரணம். அவ்வளோ அழகாக சூப்பராக அடிக்கிருக்காங்க வரும். எந்த குறையும் இல்லை, அவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்க. இவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாம்மா. சும்மா 1 வாரம் 2 வாரம் மாற்ற மாட்டாங்க. 1 மணி நேரம் அந்த இடத்த மாற்றிட்டே இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்க இடம் பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. செடி என்னென்ன செடின்னு தெரில. இது துளசி செடி, இது தெரியும் எனக்கு. அப்புறம் 2 3 வெரைட்டிலாம் இருக்குது. அது என்ன செடி இதெல்லாம் நீங்கள் எதை பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப சீப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செடி 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா. நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு இருக்குதோ அந்த அமௌண்ட்டு தகுந்த மாதிரி இருக்குது. எல்லா செடியுமே இருக்குது பாருங்க. ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி வீடியோ எனக்கு பத்தாது. வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் நேரில் பேசி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். பாருங்க, உள்ள இடம் இருக்குது. ஒரு இடமே கிட்டத்தட்ட கடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எடுத்துருக்காங்க. ஒரு ஏக்கர் பக்கம் இடம் எடுத்துருக்காங்க. இவங்க இடம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கருக்கு மாதிரி தெரியுது. சரி, வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடியோ அனுப்புகிறேன். அது வரைக்கும் பாய்.